guys, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு நம்ம Surya's Kitchenல எக் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எக் பெப்பர் மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 கப் நறுக்கிய தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து அதே மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 வேக வச்ச முட்டையில் ஃபோர்க்கு வச்சு நல்லா ஹோல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலாவில் முட்டைக்குள்ளே இறங்கும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதும் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஆனியன் பேஸ்ட்டையும் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சு ட்ரை மசாலாவாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரேவி பதத்துலேயும் சாப்பிடலாம். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் 1/4 கப் அளவு பெப்பர் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தாராளமாக பெப்பர் பொடி சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சுவையான எக் பெப்பர் மசாலா இப்போ வீட்டிலே தயாராகிடுச்சு. இது நீங்கள் ரொட்டி, சப்பாத்தி, ஏன் இட்லிக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக யம்மியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நாட் ஸோ பர்ஃபெக்ட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையில் இது தனி சுவை.